பிரசாந்த் கிஷோர் ஒரு செஃபாலஜிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா செஃபாலஜிஸ்ட் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் பிஜேபியினுடைய எண்ணம் என்னன்னா 400 எடுக்கணும். காங்கிரஸ் எவ்வளோ எடுக்கணும் யாருக்காவது தெரியுமா? காங்கிரஸ்காரனுக்கு கூட தெரியாது. நீங்கள் ஒரு காலமும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். ஆனால் 2014 மோடி ஆரம்பிக்கிறப்போ ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு ஆரம்பிப்பார். முதல் டைம் மோடி சர்க்கார்னு. உங்களுக்கு நீங்கள் மெஜாரிட்டியை ப்ளீஸ் பண்ணால், மெஜாரிட்டியை ஆசை காட்டினா நீங்கள் கண்டிப்பாக முட்டாளுங்க தான் மைனாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? மைனாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுறதால எலெக்ஷனில் வின்னே பண்ண முடியாது. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் எம்ஜிஆரை தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க. ஸோ நீங்கள் உண்மையாலே அந்த மாநில மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னா அந்த மாநில மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சுப்பாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. விகே பாண்டியனும் அப்படி தான். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் வியூக கணிப்பாளராக இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் கரண் தப்பார் கூட பிரசாந்த் கிஷோர் நேர்காணல் நடந்துச்சு. அந்த நேர்காணலில் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, மெஜாரிட்டியாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் அப்படி சொன்னார் சார்? அதுக்கான என்ன ப்ரொடெக்ஷன் அவர் வச்சுருக்காரு? பிரசாந்த் கிஷோர் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த டைமில் அவர் சொன்ன இதில் பிஜேபி போன வாட்டி எடுத்தது பிஜேபி 303 சீட்டு. அந்த 303 சீட்டை விட அதிகமாக எடுக்கும், அதை விட கம்மி போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போது ஒரு விமர்சகராக, ஒரு கிரிட்டிக்காக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கரெக்டாக இந்த டைமில் ஏன்னா தொடர்ந்து எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து பிஜேபியினுடைய பதட்டம் ஜாஸ்தியாகிட்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். 2019 பெருசாக மதத்தெல்லாம் பிஜேபி கையில் எடுக்கலை. 2024 பெரிய அளவில் மதத்தை பிஜேபி கையில் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பதட்டம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஐயோ மெஜாரிட்டி எடுக்காமல் போயிடுவோமோ ஒரு பதட்டம். அதனால் நிறைய பேரை பேச வைக்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஹேமந்த் சோரன் அரெஸ்ட்டாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா காங்கிரஸினுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நிறைய நியூஸ் சேனல்களில் ரெய்டு விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பதட்டத்தில் நிறைய தவறுகள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய தவறுகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிறைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொபகண்டாவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க முதல்ல 400ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நிறைய இடத்துல இல்லை பிஜேபி 400 இல்லை 220 தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை வெளிவர ஆரம்பிச்சது. அதை மக்கள்லாம் நிறைய பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. ஓ அப்படி இல்லை, இப்போ பிஜேபி சொன்னால் நம்ப மாட்டாங்க, நியூட்ரலான சிலவங்களை வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை வச்சு 400 முடியாது. பிரசாந்த் கிஷோர் பார்க்குறப்போ பிஜேபி ஒரு அடிக்கிற மாரி அடிப்பார். 400லாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் 350 எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பிரசாந்த் கிஷோர் ஒரு செஃபாலஜிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா செஃபாலஜிஸ்ட் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டும் கிடையாது. கரண் தப்பாரோட இன்டர்வியூ பார்த்தேன், பர்கதாத்தோட இன்டர்வியூ பார்த்தேன். பிரசாந்த் கிஷோர் நிறைய கதைகளை கட்டவிழ்க்கும் போது சில உண்மைகளையும் பேசுவார். இப்போ இந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் எதின் அடிப்படையில் இதை சொல்கிறீங்கன்னு அந்த கேள்வி கேட்கும்போது பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு ஏதாவது சர்வே ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறப்போ பிரசாந்த் கிஷோர் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மைன்னா, நான் எந்த சர்வேயும் பண்ணல, நான் உக்காந்து என்னுடைய ஒரு இன்ட்யூஷனில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது அவருடைய எண்ணம். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியானா அது தெரியாது. இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் என்னன்றதை சொல்லும். இப்போது 6வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு மீடியா முன்னாடி பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது 7வது வாக்குப்பதிவு நடக்கும்போது மோடி ஜெயிக்கிறதுக்கான உத்தியா சார்? இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒன்று தெரியும், எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பாங்க, நான் இந்த கட்சிக்கு. பெரும்பாலானவங்க டிசைட் பண்ணாமல் இருப்பாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். இவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுறது, நான் தான் வெற்றி பெறுவேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறப்போ அப்போது இந்த மாதிரி டிசைட் பண்ணாத அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்களா, ஃபென்ஸ் செட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சுவரில் உட்காந்துருக்குறவங்க, இந்த சைடு குதிப்பாங்களா அந்த சைடு, அவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓஹோ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரா, இப்போ பிஜேபி தான் வரப்போதா, 350 சீட்டா, எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணணும், போய் போட்டுருவோம். இது ஒரு யுக்தி. வெற்றி பெறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஓட் பேங்க்.
அந்த ஓட்டு பேங்கை எப்படி கைப்பற்றுறது? இப்போது பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தும் அதுதான். 2014 அவங்க எலெக்ஷனில் வந்தப்போ 272 தான் அவங்க டார்கெட். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டார்கெட்டே வச்சுருக்காது. 2019 300+ன்னாங்க. 2024 400ன்றாங்க. 400+. அது எடுப்பாங்க எடுக்கலன்றது வேற. ஆனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங் இருக்குல்ல, ஒரு புஷ் ஒன்று பண்ணுறாங்கல்ல, மக்களை நம்ப வைக்கிறாங்கல்ல. 400 நம்பரா? ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் இந்த விஷயத்தில் பயங்கரமாக தோற்று போதோன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் பிஜேபியினுடைய எண்ணம் என்னன்னா 400 எடுக்கணும். காங்கிரஸ் எவ்வளோ எடுக்கணும் யாருக்காவது தெரியுமா? காங்கிரஸ்காரன் கூட தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இலக்கே இல்லாமல் எப்படி வந்து நீ வெற்றி பெற முடியும்? பிஜேபிக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்களுடைய மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் சரி, அவங்களுடைய இந்த மாதிரி யுக்திகளாக இருக்கட்டும் சரி, அது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுற ஒரு டீமை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 400ன்றாங்க. இப்போ 400ன்னு சொல்லி இல்லை இப்போ 350 வரணும், 300 வந்துடணும், இப்படி எல்லாம் பண்ணி அட்லீஸ்ட் மெஜாரிட்டி 272 வந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு இலக்கு. இப்போது பொதுவாக வந்து எப்படின்னாக்கா பிஜேபிக்குன்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்காரு. ஆனால் காங்கிரஸுக்குன்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாது வந்து காங்கிரஸுக்கான பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து காங்கிரஸில் இந்தியா பிளாக்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, பிரதமர் வேட்பாளர் இல்லாதது எங்களுக்கு பின்னடைவுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது பின்னடைவான்னு தான். ஆமாம், கண்டிப்பாக பின்னடைவு. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு தனிநபரை விட இயக்கம் பெருசு அப்படின்னு தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஏன்னா நீங்கள் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் நீங்கள் ஒரு காலமும் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் சொல்லுவோம். ஆனால் 2014 மோடி ஆரம்பிக்கிறப்போ ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு ஆரம்பிப்பார். முதல் டைம் மோடி சர்க்கார்னு. இது வந்து பாலிடிக்ஸில் மட்டும் இல்லை, அரசியலில் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லையும் இது வந்துடுச்சு. ஒரு காலத்தில் ரிலையன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், திருபாய் அம்பானியை தெரியுமானா தெரியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு நிறுவனத்தை தெரிகிறத விட அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு தலைவர் இருக்கார்ல, அவரை வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். அவரை வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இயக்கத்தின் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை பெறுறதை விட அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் மூலமாக ஒரு முகம் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையும் மக்களுடைய அன்பையும் வெற்றி பெறுவது எளிது அப்படின்றது நிரூபமாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் எலான் மஸ்கிலேருந்து எல்லாருமே வெளியில் வராங்க. இப்போ ஏன் முகேஷ் அம்பானிலேருந்து எல்லாரும் வெளியில் வராங்க? காரணம் இது ஒரு விஷயம். ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த சைடு மோடி, இந்த சைடு யார்? இந்த சைடு எல்லாருக்கும் ஒரு விதத்தில் தெரியும், ராகுல் காந்தி தான் நிற்கிறாரு, ராகுல் காந்தி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் எதிர்கட்சிகள் வந்து அதில் வந்து சரியாக வந்து ஒத்துழைக்காமல் போனதால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு யார் எதிர்த்து நிற்பவர் யாருன்னு தெரியும். ஆனால் அடிப்படையில் மக்களுக்கு தெரியும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கலாக தான் தெர் இஸ் நோ ஆப்போசிஷன் கேண்டிடேட். பிரைம் மினிஸ்டருக்கு மோடிக்கு எதிராக யாருமே இல்லைன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே தவிர, மக்கள்கிட்ட போய் சும்மா போயிட்டு மோடி இல்லைன்னா யார் அப்படின்னா ராகுல் காந்தி தான் சொல்லுவாங்க. ஓகே, மோடி வந்து ஆமாம் எல்லாரும் சொல்கிறபடி மோடியோடைய பாப்புலாரிட்டி ஸ்கோர் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ராகுல் காந்தி அந்த அளவுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் மோடிக்கு அடுத்தபடியாக யாருக்கு அந்த பாப்புலாரிட்டி ஸ்கோர் இருக்கான்னா அது ராகுல் காந்திக்கு தான். சார், இப்போது நடந்த பிரச்சாரங்களில் ஒரு பக்கத்து வந்து முழுக்க மதத்தையும் அவங்களோட பிரிவுகளையும் மட்டுமே வச்சு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் பிஜேபி தரப்புலேருந்து முழுக்க பரப்பப்பட்டுச்சு. காங்கிரஸ் தரப்புலேருந்து அவங்களுக்கு பதிலடியாக தான் வந்து பிரச்சாரம் ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சார யுக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. மோடி வந்து வெளிநாட்டில் இருக்கிறப்ப எப்பவுமே வந்து இந்தியா மதர் ஆஃப் டெமோக்ரஸி, மாடல் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்லாம் பேசுவார். வெளிநாட்டில் அந்த இமேஜ் தான் மெயின்டைன் பண்ணணும், சூப்பராக மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்யூனல் ஸ்பீச். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிற கிளாஸில் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க. 80 பேர் மெஜாரிட்டி ஹிந்துஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 20 பேர் மைனாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் மெஜாரிட்டியை ப்ளீஸ் பண்ணால், மெஜாரிட்டியை ஆசை காட்டினா நீங்கள் கண்டிப்பாக வின்னு. முட்டாளுங்க தான் மைனாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? மைனாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுறதால எலெக்ஷனில் வின்னே பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணி ஒரு எலெக்ஷனில் வின்னே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 80 பேர், இந்த 20 பேரில் 75% ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 75% ஓட்டு போட்டால் கூட இவங்க நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு 17 ஓட்டு 16 ஓட்டு எடுப்பீங்க, 15 ஓட்டு.
15-16 ஓட்டு ஏதோ எடுப்பீங்க. ஆனால் நான் மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணேன். அந்த 80 பேரில் 50% ஓட்டு போட்டால் கூட எனக்கு 40 ஓட்டு. காங்கிரஸை வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அட்ராக்ட் மைனாரிட்டி ஓட்டுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு யாராவது குறை சொல்லணுன்னா அதே குறையை நீங்கள் பிஜேபி மேலே சொல்லலாம். பிஜேபி வந்து மெஜாரிட்டியாக அப்பீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று சொல்லலாம். நீங்கள் இப்போ நான் இந்த லாஸ்ட் ஒரு மாதமாக மோடியும் அமித்ஷாவும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு ட்ரீட் ஹிந்துஸ் ஆஸ் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். ஓகே, 2ஆம் நிலை குடிமக்களாக இந்துக்களை காங்கிரஸ் நடத்தும். பிரைம் மினிஸ்டர் மோடி. ராம் அண்ட் அனுமான் டிவோட்டீஸ் அட்டாக்ட் டியூரிங் காங்கிரஸ் ரூல் அலெஜஸ் பிரைம் மினிஸ்டர். அனுமான் ராமர் பக்தர்களை காங்கிரஸ் ஆட்சியில் அடித்தாங்க, தாக்கப்பட்டார்கள். வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து என்னை பதவியில் இருந்து நீக்க சதி. காங்கிரஸ் வில் ஹேண்ட் பிரைவேட் வெல்த் டு முஸ்லீம்ஸ். தனியாருடைய சொத்துக்களை காங்கிரஸ் வந்துச்சுன்னா முஸ்லீமுடைய கரத்தில் கொடுக்கும். இந்துக்கள் கோயிலில் இருக்கிற சொத்துக்களை காங்கிரஸ் வாங்கி அதை வந்து முஸ்லீம் கையில் கொடுக்கும். இந்து மத நம்பிக்கையை ஒழிக்க காங்கிரஸ் சதி செய்கிறது. மோடி மீண்டும் பிரதமரானால் உத்தரப்பிரதேசத்தின் அக்பர்பூர் பெயர் மாற்றப்படும். ராம் ஐடியா ஆஃப் இந்தியா காங்கிரஸ் cannot see as it uses foreign lenses. No quota for Muslims as long as I am alive. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு கோட்டா இல்லை. இந்த மாதிரி ஒரு 50 நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இது வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்டு கிடையாது. இந்தியா எக்கனாமிக் டைம்ஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இதில் வந்து ஆர்டிகல்ஸ். அப்போது அவங்களுடைய நரேட்டிவ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனல். இது வந்து அவங்களுக்கு வெற்றியை தரும்னா கண்டிப்பாக தரும். ஏன்னா இந்த 80 பேரில் 50 பேராவது நம்புவான்ல. ஆமாம் ஐயோ நம்ம கோயில் சொத்தெல்லாம் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்களா. ஆனால் எவ்வளோ பேர் யோசிப்பாங்க, இவ்வளோ வருஷமாக அவங்க தானே ஆட்சி பண்ணாங்க, அந்தமாரி ஒன்றுமே நடக்கலையே. இவ்வளோ வருஷத்தில் நிறைய கோயில் தானே உருவாக்கி இருக்குது. ஓகே, இவ்வளோ வருஷத்தில் இன்னி வரைக்கும் இந்தியாவில் இந்துக்களுடைய மக்கள் தொகை 80%. பெருசாலாம் அதெல்லாம் கம்மியாகலை. சிலவங்க வந்து பேசுகிறப்போ முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை வந்து பயங்கரமாக உயர்ந்துக்கிட்டே போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக எல்லா எலெக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கேம்பெயினில் பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிடுச்சு, முஸ்லீம்கள் வந்து பயங்கரமான மக்கள் தொகையாச்சு, இப்படியெல்லாம் ஆனால் நீங்கள் சென்சஸை பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு 80%ல் தான் இருக்கும். ஆனால் இது அவங்களுக்கு ஓட்டை தருமானா கண்டிப்பாக தரும். 2014க்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் அந்த டிஜிட்டல் மயமாக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மோடியினுடைய வருகைக்கு அப்புறமா தான் இது வந்து அதிகமாக வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து டிஜிட்டல் மயமாயிருக்கு. அதாவது தன்னை மோடி வந்து நிறைய பிராண்ட் பண்ணிக்கிறாரு, பிஜேபி நிறைய பிராண்ட் பண்ணிக்கிறது தான் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே. ஆனால் காங்கிரஸ் இதை பண்ணுறதில்ல, அதனால தான் அவங்க பண்ணுறது வெளியே தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். டிஜிட்டல் அப்படின்ற அந்த ஆயுதத்தை பிஜேபி வந்து பயங்கரமாக எடுத்தான். எனக்கு 2014லலாம் ராகுல் காந்திக்கு விக்கிபீடியா பேஜ் வந்து மெயின்டைனே பண்ணல. நீங்கள் ராகுல் காந்தி விக்கிபீடியா பேஜுக்கெலாம் போனீங்கன்னா, ராகுல் காந்திக்கெலாம் அப்போல்லாம் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்க கூட இல்லை. ராகுல் காந்தி விக்கிபீடியா பேஜ்லலாம் போனீங்கன்னா கண்ணாமுன்னாடி எழுதியிருக்கும், இவர் வந்து அப்பா இதில் தான் வந்தார் அப்படி இப்படி. ஆனால் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் அப்போவே அவர் வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைலு அது இதுன்னு மோடி வந்து இப்போ நீங்கள் இப்போ அதே பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் மோடியோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, ராகுல் காந்தியோட மேட்சே இருக்காது. மோடி எங்கேயோ இருப்பார், ராகுல் காந்தி எங்கேயோ இருப்பார். ட்விட்டரில் பாருங்கள் அப்படி இருக்கும். யூடியூப்பில் இப்போ வந்து இந்த 2024 ராகுல் காந்தி கொஞ்சம் பிக்கப் ஆகியிருக்கார். நீங்கள் சொன்ன அதே இன்டர்வியூவில் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் ஒரு விஷயத்த. 2019 மோடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ யூடியூப்பில் வந்து 5 மில்லியன் வியூ இருக்குமா சராசரியாக 50 லட்சம் பேர் மோடியோட இன்டர்வியூவை 2019 பார்த்துருக்காங்க. 2024 மோடியோட இன்டர்வியூக்கு 10 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சராசரியாக 10 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. இதை நான் சொல்ல, பிரசாந்த் கிஷோர் அதே இன்டர்வியூவில் அவர் அந்த விஷயத்த சொல்கிறார். அப்போது மோடியினுடைய பார்வையாளர்கள் மோடியினுடைய வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களே, இவங்க வந்து எவ்வளோ % கம்மியாக இருக்காங்க பாங்க. 50 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக கம்மியாக இருக்காங்க. அதாவது 80% குறைஞ்சிச்சு. அப்போது மோடிக்கான அந்த ஒரு இது வந்து இப்போ வந்து ராகுல் காந்தி அதெல்லாம் கையில் எடுக்கிறார். ராகுல் காந்தியோடைய ஃபேஸ்புக் பேஜ்லாம் இப்போ நல்லா இருக்குது, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ராகுல் காந்தியோட யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பிக்கப், ஆனால் ரொம்ப லேட் ஸ்டார்ட். அதனால தான் எப்போவுமே
ஒரு டெவலப்மெண்ட், ஒரு அப்டேட் வரப்போ டக்குன்னு கையில் எடுத்துடணும். இப்போ ஏஐ வருதா, வேண்டாம் 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 விட்டா எது நம்மளோட காம்படிட்டர்லாம் எடுத்து சாப்பிட்டு போய் நம்மளெல்லாம் எங்கேயோ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவோம். எந்த ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட், எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முதல்ல அதை கையில் எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தி பண்ண அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை தெரியல, ஒருவேளை 15 வருஷமாக கூட இருக்கலாம், ஆட்சி இழந்துடுவீங்க. இப்போது ஒடிசாவில் அந்த பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி, கருவறை சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி அப்புறம் அமித்ஷாலாம் வந்து பெரிய லெவலில் அது பிரச்சனை. அப்போ தமிழர்களை வந்து திருடர்களாக நீ சித்தரிக்கிறதான்னு சொல்லி தமிழ்நாடு தலைவர்கள்லாம் கண்ணெல்லாம் கொடுத்தாங்க. குறிப்பாக ஒடிசாவை அவங்க டார்கெட் பண்ண வேண்டிய தேவை என்ன சார்? சூப்பர், சரியான கேள்வி. ஒடிஷாவில் விகே பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், சரியான அதிகாரி, செம்ம மக்கள் செல்வாக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு போய் நீங்கள் அந்த மாநில மக்களுக்காக உழைச்சிங்க, அந்த மாநில மக்களுடைய அன்பை பெறுறதுக்கு நீங்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டியன்ற அவசியமே கிடையாது. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்காரரா? ஆனால் எம்ஜிஆரை தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க. ஸோ நீங்கள் உண்மையாலே அந்த மாநில மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னா அந்த மாநில மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சுப்பாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. விகே பாண்டியனும் அப்படி தான். விகே பாண்டியன் ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி, அந்த இடத்துல செம்ம சேவை பண்ணியிருக்காரு, மக்களுக்கு ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நவீன் பட்நாயக் என்ன பண்ணியிருப்பார், விகே பாண்டியன் நீங்கள் வாங்க என் கட்சியில் சேர்ந்துக்கோங்க, சரி ஓகே கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார். இப்போது பிஜேபியினுடைய ரிசர்ச்சுக்கெலாம் புரியுது விகே பாண்டியன் வந்து செம்ம மக்கள் ஆதரவை பெற்றிருக்காரு. இந்த மக்கள் ஆதரவை நான் எப்படி உடைக்கிறது? இப்போ யோசிக்கிறப்போ இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர், இவர் வந்து ஒடிஷாக்காரர், அப்போ இதை வச்சு அடிங்க. உங்கள் மாநிலத்தை சேராத ஒருத்தர் உங்களை ஆளுகை சேருதை நீங்கள் விடுவீங்களா அப்படின்ற பாயிண்ட் எடுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் சிங்கப்பூரில் பிரதமராகவோ வேறு ஊரில் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? கேட்டால் என்ன சொல்லுங்கள், திறமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போது நரேந்திர மோடி வாரணாசியில் போய் எம்பி ஆகுறாரு. ஏன் வாரணாசியில் போய் எம்பி ஆகுறாரு? அப்போ போய் நம்ம போய் சொல்லலாமா, வாரணாசியில் போய்ட்டு வேறு மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து எதுக்கு இங்கே எம்பி ஆக்குறீங்கன்னு கேட்கலாமா? உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா மக்கள் உங்களை ஆதரவு. அப்போது இந்த இடத்துல பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அந்த மக்களுடைய ஆதரவு, விகே பாண்டியனுக்கு பெருகி வருகிற அந்த மக்களுடைய ஆதரவை எப்படி கெடுக்கிறதுன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு விஷமமான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. செம்ம விஷமமான எண்ணம், ஆனால் செம்மையாக யோசிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது விகே பாண்டியன் உங்கள் சொத்தெல்லாம் அபகரித்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார். ஓகே, இதை டைரெக்டாக சொன்னோன்னா மக்கள் வந்து நடா இவ்வளோ கேவலமான புத்தி படைச்சவனான்னு சொல்லிடுவாங்களா? அப்போ இன்டெரக்டாக அதை சொல்லி ஆகணும். இன்டெரக்டாக என்ன அப்போது அங்கே இருக்கிற ஒரு கோயில், அதான் மக்கள்லாம் பயங்கரமாக நம்புகிற மதிக்கிற அவங்க எண்ணத்தில் பெருசாக இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுடைய சாவினா அந்த கோயிலுடைய சொத்து. இந்த கோயிலுடைய சொத்தை விகே பாண்டியன் கொள்ளை அடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்ற எண்ணத்தை மறைமுகமாக மக்கள் மத்தியில், அங்கே ஒடிஷாவில் இருக்கிற மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. வெற்றி பெறுமா தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகள்லாம் நீண்ட காலத்துக்கு வெற்றி பெறாது, ஆனால் குறுகிய காலத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பொய் குற்றச்சாட்டை வந்து டக்குன்னு வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா போதும், இந்த எலெக்ஷனில் ஓட்டு வந்தால் போதும். ஆனால் இது 10 வருஷம் கழிச்சு ஓட்டு வருமானா தெரியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்காக இது ஒரு ஆயுதமாக எடுத்து வைக்கிறது. அதை தான் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி எல்லாரும் சேர்த்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, இது வந்து ஒரு சைடில் நவீன் பட்நாயக் ஒரு ஆதரவு இருக்குது, என்னடா இது புதுசாக விகே பாண்டியனுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு, அதை காலி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில், அப்படின்ற அந்த விஷம எண்ணத்தில், இல்லைனா இது வந்து ஒரு தந்திரத்தில் ஓகே அவங்க வந்து அப்படி பேசியிருக்காங்க. இப்போது கடந்த தேர்தலில் வந்துட்டு பிஜேபி தோத்துரும் அப்படின்னு ரொம்ப முழுமையாக நம்பினாங்க. அப்போ அந்த புல்வாமா அட்டாக்னு ஒன்று வந்து வச்சுட்டு நாட்டை வந்து பாதுகாப்பு நமக்கு தேவைனாக்க நம்ம வந்து பிஜேபி தான் வேணுங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் அவங்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து மத பிரச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது, அது எப்படி? கரெக்டு. சரி, 2014 அவங்க காங்கிரஸ்க்கு எதிராக பண்ணுறப்போ ஊழல் 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 அப்படின்னு ஊழல்லாம் ஆரம்பித்து அண்ணா ஹசாரே அதெல்லாம் வந்து ஒரு அந்த டைம்லேயும் அவங்களுக்கு ஏற்றபடி நிறையெல்லாம் மாட்டுச்சு. ஸோ அவங்க ஜெயித்தாங்க. 2019 என்ன ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ 2019 பிப்ரவரி 14 நினைக்கிறேன், அன்னைக்கு இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெறுது. 40 இராணுவ வீரர்கள் மறிக்கிறாங்க, 40 பேர் இறந்துடுறாங்க. பிப்ரவரி 14 இது நடக்குது. பாலாகோட் ஸ்ட்ரைக்கு, இவங்க போயிட்டு விமானத்தில் போயிட்டு தாக்கிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ரைக் ஒன்று செம்மையாக 12 நாளில் வச்சு அந்த ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அதுதான் தனக்கு ஏற்பட்ட
ஒரு களங்கத்தை எப்படி வந்து அதை பாசிட்டிவாக மாற்ற முடியும்? ஓகே, அதாவது அடிபட்டுச்சு, இந்த அடியை நான் எப்படி எனக்கு சாதகமாக மாற்ற முடியும்? டக்குன்னு போய் பாலக்கோட்டில் ஒரு அடி அடிச்சுட்டு மீடியாலாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அதாவது என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் இது? 12 நாளில் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தீவிரவாதிகள்லாம் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. 40 பேர் செத்து போனா இந்த கேள்வியை மறைக்கிறதுக்கு இப்போ உள்ளே போய் அங்கே எவ்வளோ பேர் செத்தான் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஒரு 350 பேர் செத்துட்டான், 500 தீவிரவாதிகள் செத்து போயிட்டாங்க, உள்ளே போய் பாம்பு போட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய அடி, களங்கம். இந்த களங்கத்தை எப்படி மேற்கொள்கிறாங்க? செம்ம ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பிஸ்னஸில் எல்லாருமே கற்றுக்க வேண்டியது. அதை வந்து ஒரு 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 அதற்கான ஒரு எஃபர்ட்டு, ஒரு ஒரு படி எடுத்து வச்சு அதை வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மேலே பழிய போடு. காங்கிரஸ் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டியில் எப்போவுமே தோற்று போச்சு, நாங்கள் வந்து எப்படி வந்து பதில் சொல்கிறோம் பாருங்கள். அப்போது இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, இந்த தேசம் தீவிரவாதிகளால் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு, ஓகே, இந்த தேசம் இன்னும் வளர்கிறதுக்கு, அப்போ வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கு தான். அப்போ வந்து ஒரு பெரிய இமோஷன் இருந்தது. 40 பேர் கொல்லப்பட்டாங்க, இவங்க போய் அடித்தாங்க. அது வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அது சரியான ஸ்ட்ராட்டஜி. என்ன பேசணும்னு தெரியாமல் இருந்தப்போ சரியான ஒரு நரேட்டிவ் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நிறைய நரேட்டிவ்லாம் வந்தது. இந்த சௌக்கிதார்னு ஒன்று வந்தது, ஓகேங்களா? தேவையே இல்லாமல் சௌக்கிதார்னு ஒன்று. அப்போ முதல்ல டீக்காரர்னு சொன்னாங்க, அதை வச்சு பண்ணாங்க. இந்த டைமில் கரெக்டாக யோசிச்சு பாருங்க. இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சௌக்கிதார்னு வாட்ச்மேன் யாரோ ஒருத்தன் சொல்கிறான். அதை வந்து ஆமாம் நான் தேசத்தினுடைய வாட்ச்மேன் சொல்லி ஒரு சௌக்கிதார்னு போடவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தான் மேலே வந்து விழுற அந்த களங்கத்தை எப்படி வந்து தனக்கு அட்வான்டேஜாக, தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த டைமில் வந்து பிஜேபி பண்ணாங்க. இந்த வாட்டியும் நான் நினைக்கிறேன் 2024 ஒரு பாசிட்டிவான ரிலீஜியஸ் இது எடுக்கலான்னு சொல்லி தான் அந்த அயோத்தியா இது ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது ஒரு பெரிய வேவாக மாறல. ஓகே, உத்தரப்பிரதேசில் நிறைய பேர் ஆமாம்மா கோயில் நல்லா இருக்குது, ஆனால் பட் தட் வில் நாட் டிக்டேட், ஆனால் அது நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்றது தீர்மானிக்காது. சூப்பர், செம்மையாக பண்ணியிருக்கான், கோயில் சூப்பராக இருக்குது. ஆனால் அது ப்ளஸ் இந்த மீடியாலாம் வந்து ஒரு சைடாக ஒரு சார்பாக இருக்கிறது, மீடியாவில் இருக்கிறவங்களாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மக்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்த்த அந்த அலை வரல. மக்கள் வந்து ஒருவேளை நெகட்டிவ் ஆகிடுச்சோ அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து அந்த அந்த உங்களுடைய சொத்துக்களை திருடி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் கோயில் சொத்துக்களை திருடி இதை அயோத்தி கோயில் இடித்து போடுவாங்க கூட சொன்னாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்போ நாங்கள் கட்டணும்ல அயோத்தி கோயில், அதை இடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ என்ன அவன் நிறைய பேர் பக்தர்கள்லாம் ஐயோ இடிச்சிருவாங்களோ ஒரு பயத்தில் வந்து அது பண்ணுவாங்க. இப்போது பிஜேபி வந்து முழுக்க மீடியாக்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பெரிய வந்து ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க. எல்லா மீடியாக்களுமே வந்து பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஐ மீன் மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி சார் வந்து ஒரு 4ஆம் தூண்காலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை துறையை வந்து ஒரு தனிநபர் வந்து அவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது? சரி, அது நீ எப்படின்னா அவங்களுக்கு பவர் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து இதில் என்ன இல்லீகல் இருக்குது? எனக்கு பவர் இருக்குது, என்டிடிவியை அதானி வாங்கிட்டாங்க, இப்போ பாசிட்டிவாக வருது. ரிப்பப்ளிக் சேனலில் அர்ணப் கோஸ்வாமி வாங்கிட்டார். அர்ணப் கோஸ்வாமி வந்து டைம்ஸ் நவ்வில் இருந்தப்போ ராமர் கோயிலெல்லாம் அப்படி திட்டியிருக்காரு. இது ஒன்று பழைய அரசியல், இன்னும் ஏன் பண்ணுறீங்க? யோகி ஆதித்யநாத் முட்டாளெலாம் திட்டியிருக்காரு, யோகி அந்த பைத்தியம் முடிச்சவரெலாம் திட்டியிருக்காரு. ஓகே, இன்னும் வந்து ராமர் கோயிலை கட்டினா 3 பேர் ஓட்டு போடுவாங்களா இப்படிலாம் கேட்டு இருந்தார் டைம்ஸ் நவ்வில் இருந்தப்போ. அதே அர்ணப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் சேனல் ஆரம்பித்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் தான் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்குற சரி, ஓகே, அவங்களுக்கு பொழைப்பு வேணும்ல. இப்போ அர்ணப் கோஸ்வாமி நல்லா சந்தோஷமாக இருக்கார், அவருக்கு என்ன சந்தோஷம் தருதோ, அவருக்கு என்ன வசதியை தருதோ அவர் அந்த வேலையை பண்ணுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லீகல் கிடையாது. அது அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு. நிறைய யூடியூபர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. அப்போ அந்த யூடியூப்லலாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ யார் வேணால் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்கள் வெற்றி பெறும், பிஜேபி கூட்டணி எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் சார் உங்களுடைய கணிப்பில்? ஓகே, என்னுடைய கணிப்புனா என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு அப்படின்னு நான் போய் இந்தியா ஃபுல்லாக சர்வேலாம் எடுக்கலை. ஆனால் நான் நம்புகிற ஆளுங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய கணிப்பு என்ன அப்படியெல்லாம் வச்சு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டிலலாம் நானே ட்ராவல் பண்ணியிருக்கேன், கேரளாவில் கொஞ்சம், தெலுங்கானா, ஆந்திரா, இதெல்லாம் என்னுடைய சொந்த கணிப்புகளாக இருக்கலாம், கர்நாடகா உட்பட. ஓகே, ஆனால் கல்கத்தாலேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ
ஹரியானாலேயோ பஞ்சாப்லேயோ என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு டைரெக்டாக தெரிலனா கூட நான் நம்புவேன்ல. இப்போ எனக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குமானா இல்லை. ஆனால் எனக்கு சில பேர் மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்கிறது அதெல்லாம் வச்சு நான் என்னுடைய கணிப்பு என்னென்னா, போன தேர்தலில் 2019 சில மாநிலங்களில் பிஜேபி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஓகே, நல்ல வெற்றி அந்த மாதிரி சொல்லலாம். மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். குஜராத்தில் 26 மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 29 தொகுதி, அதில் 28 தொகுதியில் வின்னு. ராஜஸ்தானில், ஏன் கர்நாடகாவில் மொத்தம் 28 தொகுதி. அந்த 28 தொகுதியில் கர்நாடகாவில் 25 தொகுதியில் வின், சவுத்தில். ஓகே, அது வின்னு. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியில் 62 தொகுதியில் வின்னு. ஓகே, அது 2014 விட கம்மியாக இருந்தாலும் ஆனால் 62 தொகுதி. இந்த மாதிரி சில தொகுதியிலலாம் க்ளீன் ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வெற்றி ஃபுல்லாக அடித்தாங்க. அந்த மாதிரி பெருசாக செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை 2024 எந்தெந்த இடத்துல க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் சரியான அடி வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகாவில் 28 சீட்டில் 25 சீட்டு வாங்கினாங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி 10 சீட்டு வாங்குவாங்கன்னு தோணுது. அப்போனா இந்த இடத்துல அவங்களுக்கு -15. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி தான். மகாராஷ்டிராவில் மக்களுக்கு பிஜேபி மேலே ஒரு சின்ன எரிச்சல் இருக்குது. என்னடா கட்சியெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க எல்லாரையும், ஒரு அனுதாபம் வந்து உத்தவ் தாக்கரே மேலே இருக்குது. அந்த இடத்துலையும் அவங்க வந்து ஒரு பெரிய அடி ஒன்று விழும். மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் கூட அவங்க 62 வாங்க மாட்டாங்க, 50 வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை இன்னொரு -12. அப்போது சத்தீஸ்கர், ஹரியானாவில் போனாட்டி 10 ஏதோ வாங்கியிருக்காங்க, இந்த வாட்டி 1 கூட வராதுன்றாங்க. ஹரியானாவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை, ஒரு பயங்கரமான அலை இருக்குது. ஸோ ஹரியானாவில் 10 அப்படியே காலி. நீங்கள் இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போன வாட்டி பெருசாக வின் பண்ணாங்களா, இந்த இடத்துலலாம் ஒரு 60 சீட்டாவது பிஜேபி வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி விடுது. அப்போ போன வாட்டி 303னா -60 போட்டிங்கன்னா இந்த வாட்டி வந்து 243 சீட்டு தான் இந்த வாட்டி வருது. அப்போது இந்த சைடு வாங்க, இப்போ சவுத்து ஈஸ்ட்டு இதெல்லாம் வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அவங்களே வந்து 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்ற மாதிரி, கேரளாலேயும் 1 சீட்டு அந்த மாதிரி தான். வெஸ்ட் பெங்காலில் போன வாட்டி கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க, இந்த வாட்டி அதை விட அதிகமாக வருமா கம்மியாக வருமா? ஸோ எனக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா, இந்த சவுத்து, இந்த ஈஸ்ட்டு, இந்த பீகார் வரைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, போன வாட்டி எடுத்த சீட்டையே அவங்க எடுப்பாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஓகே, அப்போது ஒரு -60 எடுத்த இடத்துலேருந்து -60, இந்த இல்லாத இடத்துலேருந்து ஒரு 1-2 எக்ஸ்ட்ரா வரும், சில இடத்துல 1-2 கம்மியாகும். ஸோ வீக் ஸ்டேட்டை அப்படியே வச்சுக்கலாம். அந்த போன வாட்டி இந்த வீக் ஸ்டேட்ஸ்லலாம் எவ்வளோ ஜெயிச்சாங்களோ அதே ஜெயிக்கிறாங்க இந்த வாட்டின்னு வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ஸ்டேட்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதில் -60. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து எனிவேர் பிட்வீன் 240 to 250. ஓகே, அவங்க பிஜேபி தனியாக, நான் என்டிஏன்னு சொல்லலை, பிஜேபி தனியாக இவ்வளோ சீட்டில் ஜெயிப்பாங்க. என்டிஏவோடு சேர்த்து மெஜாரிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி தனிப்பட்ட மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, என்ன நடக்கும்ன்றது நம்ம எலெக்ஷன் முடிச்சு தான் பார்க்கணும். ஸோ 240 ஃபார் பிஜேபி, என்டிஏவோடு சேர்த்து அவங்க மெஜாரிட்டி தொட வாய்ப்பு இருக்குது. இன்னும் தெரியல, யூபிஏலாம் ரொம்ப முக்கியம். யூபிஏ நான் சொல்கிறேன் 50 வந்து 40 ஆகிடுச்சு, இல்லைனா 30 ஆகிடுச்சுன்னா இட் கேன் ஈவன் ஹாவ் இன்னும் பயங்கரமான, எல்லாமே சேர்த்தே ஒரு 230 தான் 240 தான் அப்படின்ற ஒரு நிலைமை கூட வரலாம். பிஜேபி ஜெயிச்சிட்டா எல்லா பேர்களும் மாற்றப்படும், நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்களே, அதை பற்றி? இல்லை, அதே தான். ஐ திங்க் கண்டிப்பாக நிறைய பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸ் நிறைய வந்து பறிக்கப்படும். நிறைய மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது போயிடும். கான்ஸ்டியூஷனில் நான் வந்து இந்த இடத்துல வந்து யூகிக்கிறேன், ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்தியா இஸ் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்றத எடுத்துகிட்டு இந்தியா இஸ் ஹிந்து கண்ட்ரி அப்படின்றத கொண்டு வருவாங்க. இந்தியாவோட பேரை பாரத்ன்னு மாற்றுவாங்க, அவங்களாம் கண்டிப்பாக அதை மாற்றுவாங்க. இந்தியாவோட ஜெர்சி, கிரிக்கெட் ஜெர்சி எல்லாம் சாஃப்ரன் கலரில் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ
நிறைய இப்போ அந்த டீலிமிட்டேஷன் ஒன்று, அந்த உத்தரப்பிரதேஷனுடைய எம்பி சீட்டை 100 ஆக்குவாங்க, தமிழ்நாட்டோட எம்பி சீட்டை 25 ஆக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி எப்படி வந்து மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போதோ அதே மாதிரி வட மாநிலங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து நிறைய ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், அதுதான் அவங்களோட ஓட் பேங்க்குன்னு. அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸு நிறைய இது கேட்டால் அங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க, அங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடைபெறும். சார், எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நிறைய எனக்கு என்னென்னா உங்களை மாதிரி சேனல் வந்து அரசியலில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அரசியல் வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஐயோ எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, ஐ டோன்ட் ஃபாலோ பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து வெக்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ அந்த நிலைமையை உருவாக்கணும். அந்தமாரி சொல்கிறவங்களாம் இல்லை, சொல்கிறதுக்கு கூச்சப்படணும். ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நிறைய செய்திகளை மக்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம், இந்த கட்சி அந்த கட்சின்னு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து நடுநிலையோடு மக்களுக்கு செய்தியாக கொண்டு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி.